ஒரு கிராமத்தில் ஆறு என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் ஏழை. ஆனால் அவனுடைய மனம் மிக பெரியது. ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது சாலையோரத்தில் ஒரு பெரிய பணப்பையை கண்டான். அதை திறந்து பார்த்தான். அதில் நிறைய பணமும் ஒரு அடையாள அட்டையும் இருந்தது. ஆறுவுக்கு சிறிது நேரம் ஆசை வந்தது. இந்த பணம் இருந்தால் அம்மாவுக்கு மருந்து வாங்கலாம் என்று நினைத்தான். ஆனால் அவன் மனம் சொன்னது, இது உன்னுடையது அல்ல, நேர்மையாக நட என்று. உடனே அவன் அந்த பணப்பையை கிராமத் தலைவர் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். அடையாள அட்டையை பார்த்த கிராமத் தலைவர் அந்த பணப்பை செல்வந்தர் ராமசாமி என்பவருடையது என்று அறிந்தார். சிறிது நேரத்தில் ராமசாமி அங்கு வந்தார். பணப்பையை பார்த்தவுடன் அவர் கண்கள் கலங்கின. இந்த பணம் எனக்கு மிகவும் அவசியம், நீ என்ன கேட்டாலும் தருவேன் என்றார். ஆனால் ஆறு சிரித்துக்கொண்டு சொன்னான், ஐயா, இது என் கடமை, எனக்கு எதுவும் வேண்டாம் என்றான். ஆறுவின் நேர்மையை பார்த்து ராமசாமிக்கு மனம் உருகியது. அவர் ஆறுவின் படிப்புக்காக உதவி செய்தார். அவனுக்கு புதிய புத்தகங்கள், உடையெல்லாம் வாங்கிக் கொடுத்தார். ஆறு படிப்பில் முன்னேறினான். ஒரு நாள் அவன் பெரிய அதிகாரியாக ஆனான். அந்த நாளில் அவன் சொன்னான், என் வாழ்க்கையை மாற்றியது ஒரு சிறிய நேர்மையான முடிவுதான். நீதிப்பாடம், நேர்மை ஒருபோதும் தோல்வியடையாது.